இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். திட்டங்களை கொடுப்பார். ஆகவே ஜெபம் என்பது இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவதான் ஆண்டோடைய காரியங்களை நாம் சரியாய் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்ளும் 12வது அதிகாரத்தை ஆண்டோடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் வாசித்து தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து முடிக்கும்படியாக ஆயத்தமாகவும் நேரங்கள் காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே தெய்வ சமூகத்தில் இருக்கிற நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்பதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல ஜெபிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபம் வேத வசனம், அதுதான் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து முக்கியமான காரியம் இல்லையா? ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை அவங்க சொல்றாங்க, நாங்கள் வேத வசனத்தை போதிக்கிறதுலையும் ஜெபத்திலையுமே தரித்திருப்போம், மற்றபடி ஒன்றுமல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிரதான ஊழியம் தெரியுமா? ஜெபிக்கிறதும் வேத வசனத்தை தியானிக்கிறதும். அப்பதான் ஆண்டவர் சபையை நடத்த ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் செய்ய பண்ணுவார், ஆத்தும அறுவடை செய்ய பண்ணுவார். அதனால தான் சீசர்கள் போன இடத்துலலாம் வசனங்கள் சொல்கிறது, ஒவ்வொரு பட்டணங்களும் அங்கே தேவனுடைய வசனம் பழகி பெருகினதான். வசனம் எல்லா இடத்துலையும் பரவடிச்சான். காரணம் என்ன? எல்லாம் நல்ல வசன சத்தியத்தை பேசினாங்க, எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலை போட்டாங்க. அடுத்த நாள் கொலை செய்ய பார்த்துட்டு இருக்காங்க. சபை என்ன செஞ்சிச்சு? விடிய விடிய உட்காந்து பேதுருக்காக ஜெபம் பண்ணாங்க. விடிய விடிய ஜெபிச்ச உடனே பேதுரு ஆண்டு என்ன செஞ்சார்? சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து கட்டுகளை அவிழ்த்து விட்டு அப்படியே கொண்டாண்டார் தேவன். பாருங்க ஜெபத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லம் இருக்குன்னு. அப்ப பேதுரு அந்த அப்போஸ்தலர் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, சபை மக்களை நல்லா ஜெபிக்கிறவங்களா ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரச்சனை வந்தா ஜெபிச்சு நீ பதில தேடுகிற அளவுக்கு கொண்டாந்துருந்தாங்க. அதனால்தான் பேதுருக்கே பிரச்சனை வந்த போது விசுவாசியெல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ள ஜெபம் பண்றாங்க, விடிய விடிய உட்காந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, பேதுரு எங்க போதகரை எப்படியாவது விடுதலைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே, அவங்க பிசாசு வச்சு திட்டம் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே, நாளைக்கு அவர் கொலை செய்யப்படக்கூடாது ஆண்டவரே, அவரை நீங்க வெளியே கொண்டுறணும் ஆண்டவரே. பாருங்க, அவர் இவ்வளவு பெரிய சிறையில 4 கதவுக்கு அங்கிட்டு வகுப்புகளுக்கு அந்த பக்கம் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த அறையில விலங்கு போட்டு வச்சிருக்காங்க. 2 பக்கம் 2 காவலாளி படுத்திருக்காங்க. ஒவ்வொரு அறையில 2 4 காவலாளி இருக்காங்க. இத்தனை பேரை இருக்கிறனாங்க. அது பத்தாம வெளியில பெரிய பிரதான கதவு வேற இருக்கிறது. தப்பிக்க வழியே கிடையாது. யாரும் வீட்டு கூட்டு வர முடியாது. அவருக்காக வாதாட யாரும் கிடையாது. அங்க அங்கே நீதிமதிகள் கிடையாது. அவருக்காக பரிந்து பேச யாரும் கிடையாது. எல்லாம் ராஜா முதல் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சேர்ந்து அடைச்சு வச்சுட்டாங்க. சுவிசேஷம் சொல்ல விடக்கூடாது, இயேசுவை பத்தி பேச விடக்கூடாது, இயேசுக்கு இதுக்கு பிறகு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு வச்சாங்க. ஆனா சபை மண்டியிட்டது தேவ சமூகத்திலே. இரவெல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். ஆண்டவர் செஞ்சார். மனுஷன் எவ்வளவு பெரிய தாப்பால் போட்டிருந்தாலும், இவ்வளவு பெரிய கதவுகளை போட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய இரும்பு விலங்குகளை போட்டிருந்தாலும், எத்தனை காவலாளிகளை பாதுகாப்பா வச்சிருந்தாலும், என் தேவனுக்கு அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து லேசான காரியம். பேதுரு சொல்றாரு, நான் கனவு கண்ட மாதிரி இருந்துச்சுனாரு. ஆமா, கர்த்தர் நம்மளை கொண்டு வருவதற்கு ஒரு கனவை மாத்த கொண்டு வந்து விட்டுருவாரு. எத்தனை அற்புதம்! ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதனால அன்னைக்கு இருந்தவங்க ஊழியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஜனங்களை ஜெபிக்க பழக்கியிருந்தாங்க, முழங்கால் போட பழக்கியிருந்தாங்க. இன்னைக்கு சபை ஆடுறதுக்கு பாடுறதுக்கு ஆடம்பரமாய், பெருமையாய், ஆணவமாய், மனமேட்டுமையாய், தான் பெரியவன் நீ பெரியவங்கிற அந்த எண்ணங்களை தான் வளர்த்து விட்டு இருக்காங்க நிறைய பேர் சபையில. நீங்க நிறைய பேருக்கு முழங்கால் போட முடியல, ஜெபிக்க முடியல, காத்திருக்க முடியல, பல மணி நேரம் உட்கார்ந்து தேவனுடைய திட்டங்களை அறிய முடியல. அதனாலதான் இன்னைக்கு சபையில எழுப்புதல் இல்லை. அன்னைக்கு இருந்த சபையில எழுப்புதல் பலத்த அற்புத அடையாளங்கள் செய்ய காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த ஜனங்கள் ஜெபித்தார்கள். ஜெபிக்கணும். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். 11-12. அசதியாயிராமல். இந்த காலத்துல நிறைய பேர் அசதியா இருக்காங்க தெரியுமா? வீடுகள் அசதியா இருக்காங்க, ஊழியத்தில் அசதியா இருக்காங்க, ஜனங்களுக்கு மத்தியில் அசதியா இருக்காங்க, ஊழியக்காரங்க அசதியா இருக்காங்க, விசுவாசிகள் அசதியா இருக்காங்க. அப்ப ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள்,
உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அடுத்த வசனம். பரிசுத்தவானுடைய பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்கிறதுலயும் நாடணுமா? ஆமென். என்னெல்லாம் செய்யணுமா? முதல்ல சொல்றார், வசனம் தொடங்கும் சொல்கிறாரு, அசதியா இருக்காதீங்க. நீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் பல வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்துல அசதியா இருக்கிறோம். அது என்னென்ன விஷயங்கிறது அந்த வசனத்துல அடுத்த பகுதியில் நாங்க பார்க்க முடியும். என்னென்ன அசதியா இருக்கிறோம் சொல்லி. சரி, முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அந்த ஜனங்களுக்கு. நீங்க முதல்ல அசதியா இருக்கிறத விட்டு விழித்துக் கொள்ளுங்க. அப்ப ஜனங்கள் நினைக்கலாம், நாங்க என்ன அசதியா இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், கடவுளை தானே விசுவாசிக்கிறோம், நல்லா தானே நாங்க ஜெபத்திலே கலந்துக்கிறோம், நல்லா தானே பைபிள் வாசிக்கிறோம், நாங்க கிறிஸ்தவம் அந்த சபையில் அங்கத்தவங்களா தானே இருக்கிறோம், நாங்க அவங்களோட தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அது இல்லை இப்ப பிரச்சனை. நீ சபையில அங்கத்தவனா இருக்கிறது இல்ல பிரச்சனை. இந்த நெருக்கமான காலத்திலையும் நமக்கு வேலை இருக்கிறது, கர்த்தருடைய வேலை இருக்கிறது, அதை நாம செய்யாம இருக்கிறது தான் பிரச்சனை. இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கிறதுனா, முதல்ல நான் அசதியா இருக்கிறது வெளியே வரணும். அப்பதான் தேவன் எனக்கு என்ன வேலை கொடுக்கிறான்னு தெரிய முடியும். இன்னைக்கு அநேகம் பேர் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற காலம், சாப்பிட்டு தூங்குற காலம், ஏதோ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுறோம், டிவியில ஒரு பிரசங்கத்தை கேட்டுறோம், அப்படியே ஒரு பைபிளே வாசிக்கிறோமா இல்லையா தெரியல. நம்ம வேலையெல்லாம் செய்யறோம், வீட்டு வேலை செய்யறோம், நம்ம ஊர்ல உள்ள வேலையெல்லாம் செய்யறோம், கிடைக்கிற எல்லாத்தையும் செஞ்சிடறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆவியின் அனல் இருக்கிறதாங்கிறத பிரச்சனை. தேவன் எதிர்பார்க்கிற ஆவியின் அனலா இருக்கிறோமா? நம்ம அசதனா தான் சொல்றார் பவுல், நீங்க அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப இந்த ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஜாக்கிரதை எதுல இருக்கணும் சொன்னா, தொற்று வராம இருக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கிறோம். அதுக்கு டைமுக்கு போயிட்டு ஊசியை போட்டாச்சு, இன்ஜெக்ஷன் தடுப்பூசி அடிச்சாச்சு, இப்ப அந்த கார்டை வச்சிருக்கிறோம். சரியா? வெளியே போற போது தொற்று வராம இருக்க நல்லா மாஸ்க் போட்டுக்கிறோம். சரியா? நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கிறோம். நேரத்துக்கு சரியா சாப்பிட்டுறோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம். நல்லா அதுக்கு தேவை, வெளியில போயிட்டு சுத்த போறது இல்லை, கண்ட இடத்துக்கெல்லாம் போறது இல்லை, அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறோம், வீட்டு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆனால் அந்த ஜாக்கிரதையா இருக்கிறத பத்தி சொல்லல. அந்த இடத்துல நீங்க அசதியா இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது. ஏன்னா உங்க உயிரை பத்தி உங்களுக்கு பயம் இருக்கு, குடும்பத்தை பத்தி பயம் இருக்கு. அதனால உங்க குடும்பத்தை காப்பாற்ற நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் வேலை செய்றீங்க. இப்ப வீணா சுத்த போறது இல்ல, இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்க. அந்த ஜாக்கிரதையை பத்தி ஆவியான பேசல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னா, ஆவியிலே அனலாயிருங்கள். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேகம் பேருடைய ஆவியில் அனல் இல்லாமல் போய்விட்டது. அநேகர் ஆவிக்குரிய ரகசியங்களை, தேவ ரகசியங்களை தெரிந்து கொள்வதில்லை. அதற்காக தான் ஆவியில் அனலாயிருங்கள் என்பதற்காகத்தான் இத்தனை திரளான ஜெபங்கள், இவ்வளவு பிரசங்கங்கள், காலையிலேயும் மாலையிலேயும் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், உலகத்தில் இருக்கிற ஊழியர்களாம் சேர்ந்து அநேக ஜெபங்களை நடத்தி, இராணுவ ஜெபங்களை நடத்தி, உபதேசம் பண்ணி 24 மணி நேரம் எங்க திறந்து பார்த்தாலும் உன்னுடைய போன்ல நீ போய் ஆவிக்குரிய காரியத்தை தேடினாலும் கிடைக்கும். இவ்வளவு ஏன் கொடுக்கிறாங்க? இவ்வளவு காரியத்தை ஏன் தேவன் பேசுகிறார்? நீங்கள் அனலாயிருக்கணும், ஆண்டவருடைய காரியத்தில் அனலாயிருக்கணும். இவ்வளவு பிரசங்கம், இவ்வளவு கேட்டும் இன்னைக்கும் வசதியாயிருக்கிற தேவ ஜனங்கள் உண்டு. ஜெபத்தை விரும்பாத, ஜெபிக்காத, தேவ சமூகத்திலே காத்திருக்காத அநேகர் இருக்கிறார்கள். ஊழியம் செய்யறாங்க, அனல் இல்லாமல் ஊழியம் செய்யறாங்க. உணர்வு அனலோட ஊழியம் செஞ்ச, ஆவியில அனலாய் ஊழியம் செஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா? ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். செத்து கிடக்கிற ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். தேவன் உன்னை திருத்துகிறதை, சீர்படுத்துகிறதை, கண்டித்து உணர்த்துகிறவர்களை உணர முடியும். ஆண்டோட பேசுகிற சத்தம் கேட்கும். இல்லைன்னா எவ்வளவு பேசினாலும் மந்தமா இருக்கிறவங்களுக்கு, அனல் இல்லாமல் அசதியா இருக்கிறவங்களுக்கு புரியாது, பிரச்சனை உள்ள போகாது.
என்ன கண்டிச்சாலும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டான். அவன் இருதய கடினம் மாறாது, அவன் பெருமை மாறாது, அவன் எண்ணங்கள் மாறாது. ஜாக்கிரதை இல்லாதவனுக்கு, அனல் இல்லாதவனுக்கு இது உணர்த்தப்பட மாட்டாது. திருடுகிறவன் திருடத்தான் செய்வான். வேஷத்தனம் பண்ணுகிறவன் வேஷத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். படம் பார்க்கிறவன் படம் பாப்பா, குடிக்கிறவன் குடிக்கான், அங்கே அம்மா போதை வஸ்து பாவிக்கிறவன் பாவிச்சுட்டு தான் இருப்பான். திருடுறேன், போய் பேசுறேன், ஏமாத்துறேன், வஞ்சிக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஆவியில் அனல் இல்லாட்டி தூக்கத்தின் ஆவி கடன் கொடுத்திருப்பாங்க. நல்லா 3 நாள் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த காலத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உபவாசம் பண்ணி ஏன் ஜெபிக்கணும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜெபிக்கணும், இந்த நாட்களை நிக்கணும் வைராக்கியமா தேவன் சமூகத்துல. இப்படி காலம் திரும்ப கிடைக்காது. இந்த காலத்துல தான் அனல் இல்லாதவங்க ஜெபித்து காத்திருந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலூட்டிக் கொள்ளணும். ஒரு சிலர் கேட்டா சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை வர முதல்ல ஜெபிச்சுக்கலாம். ஜெபிக்க நேரமே இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு நேரம் ஆகுது, வீட்டு வேலை பார்க்கவே டைம் இருக்கு. இப்ப நீ உனக்கு வேற நேரம் இருக்கு தானே, இப்ப ஜெபிக்கிறான்னு கேட்டால் இப்ப அதே தான். இப்பயும் ஜெபிக்கிறது, அப்பயும் ஜெபிக்கிறது. சரி, அப்பதான் வேலைக்கு போனா பல காரியம் என்னமோ சொன்னா சொல்லுவோமே. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப எவ்வளவு நேரம் இருக்கிறது? ஆவியில் அனல் கொள்ள விருப்பம் இல்லை ஒரு சிலருக்கு. ஒரு சில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள், வெது வெதுப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். அப்படியேப்பட்டவங்க வர காலத்துல சபைக்கு வருவாங்களோ தெரியல. விசுவாசம் பிடிச்சிருவான், கர்த்தர் வாந்தி பண்ணிடுவார். உண்மையானவனை கொண்டு வருவார், வைராக்கியமான கொண்டு வருவார், பக்தி உள்ளவனை கொண்டு வருவார். ஏன்னா இனி வரப்போற காலம் எழுப்புதலின் காலம். அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை கொண்டு வருவார். வைராக்கியமான ஊழியர்கள் எழுப்புவார் ஆண்டவர். இதெல்லாம் பார்க்கணும். நான் அனலா இருக்கிறேனா? என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறதா? கர்த்தருடைய சத்தம் கேட்குதா? என் ஆத்மாவில் உணர்வு இருக்கிறதா? தேவன் பேசும்போது உணர்வடைகிறதா? நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிற துடிப்பு இருக்கிறதா? பார்க்கணும். ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். அனல் இல்லாமல் ஒருத்தர் ஊழியம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவ திட்டம் இல்லாமல், தேவ தரிசனம் இல்லாமல், தேவன் பேசாமல் என்ன பண்ண பிரயோஜனம் கிடையாது. நீ பிரசங்கம் பண்ண பிரயோஜனம் கிடையாது. உணர்த்தணும், பிரசங்கம் பேசணும், பிரசங்கம் அற்புதம் செய்யணும், அந்த வார்த்தையை சுகமாக்கணும், அவனை விடுவிக்கணும், அவனை ஆறுதல் படுத்தணும், அவனை எழுப்பணும், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அவனை இழுத்துக் கொண்டு வரும். ஊழியம் வைராக்கியமான ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அனலாயிகள் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, சபைக்கு ஊழியம் செய்யக்கூடாது, பணத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, வயிற்றுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, குடும்பத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். பேர் புகழுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, அந்தஸ்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. என் பேர் இந்த தேசத்துல பெரிய சபை நான் தான், சின்ன சபை நான் தான், இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் நிற்கிறோம். தேசத்துக்கு லாக்டவுன், வேலை இல்லை, ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, வியாபாரங்கள் மூடிவிட்டது உண்மைதான். ஆனா எனக்கு உனக்கு ஊழியம் இருக்கிறது. பரலோகம் இன்னும் மூடல, பரிசுத்தாவை இன்னும் மூடல, தடை பண்ணல. தேசத்துல ஊழியம் செய்ய வச்சிருக்கிறார். நீ ஜெபி, கர்த்தர் ஜனம் அனுப்புவார். இந்த நாட்களை காணுகிற காரியம் தான். ஜெபத்தை நடத்த நடத்த அநேகர் தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு போகிறார்கள். தொற்றாளர்களால வேற வேற நோயாளிகள், தொற்றாளர்கள் போன்ல ஜெபிக்கிறாங்க, சுகமாகிறாங்க. ஜெபிச்சு அடுத்த நாள சுகமாக இருக்காங்க. 85 வயது ஒரு அம்மா தொற்றாளர் அகப்பட்டு அவனும் மகனும் பிள்ளைலாம் தொற்றாளர் வீட்டிலே தனிமைப்படுத்தினாங்க. எங்கேயும் கொண்டு போகல, மூச்சு திணறுது. அந்த நேரம் ஜெபம் பண்ண போது அவன் போன் அடிச்சாங்க. ஐயோ என்ன சரி தெரியும், எங்க அம்மாவுக்கு மூச்சு திணறுகிறது, பேசுறவங்க விளங்க மாட்ட, மூச்சு எடுக்க முடியல. ஜெபம் பண்ணினோம். 85 வயது தாயை தேவன் கொரோனா தொற்றிலிருந்து சுகமாக்கி இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறார். இந்த காலத்துல ஊழியம் செய்யணும், அனலா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் அனலா இருக்கணும். தொற்றாளர்கள் மட்டும் எவ்வளவு நோயாளிகள் சுகமடைகிறாங்க. நிறைய சாட்சிகள் இருக்கிறது.
அநேக ஊழியர்கள் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பேசினா ஜனங்கள் பலப்படுகிறார்கள். ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அனலா இருக்கணும். ஆவியிலே அனலா இருந்து கர்த்தர் ஊழியர் அவர் மகிமைப்படுறதுக்காக மட்டும் ஊழியர் செய்யணும். கடவுள் மகிமைப்படணும், கடவுள் உயரணும், கடவுள் கனப்படணும், கடவுளே இயேசுவே தெய்வம் தெரியணும். நம்மளை யாரும் பார்க்க கூடாது, இயேசுவை பார்க்கணும். யோவான் தான் சொன்னதான், நான் சிறுகவும் அவர் பெருகவும் இருக்கணும். என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவர் வரும்போது அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சின் வாரை அவருக்கு கூட நான் தகுதியற்றவன், அவர் பெரியவர். நாம் அப்படித்தான் நினைக்கிறோம், அப்படித்தான் சொல்லணும். எங்களிலும் பெரிய தேவன் இருக்கிறார், அவரை நம்புங்க. ஊழியக்கான பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. ஊழியத்துல கர்த்தரை பார்த்து செய்யுங்க, கடவுளுக்காக ஊழியம் செய்யுங்க. நீ எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய மகிமைக்காக செய். நீ புசித்தாலும் குடித்தாலும் நீ உடுத்தினாலும் அது கர்த்தருடைய மகிமைக்காக செய். ஆண்டவர் மகிமைப்படணும். நீ சாப்பிட்டு பலன் அடைகிறதுனால உன் சாரியத்துல பாவ இச்சைகளை வளர்த்துக்கிட்டு பாவம் செய்யல. உன் சரீரத்தை நல்லா புஷ்டியா வச்சு நான் பலசாலி காட்டுறதுக்கு கிடையாது. ஒரு சரீரத்தை நல்லா மேக்கப் பண்ணி அழகுபடுத்திக்கிட்டு நான் அழகான காட்டுறது கிடையாது. நீ சாப்பிடுற சாப்பாடு உன் சரீரத்தை புஷ்டியாக்குவது எங்க தெரியுமா? கர்த்தர் மகிமை அடைய, அதிலே கர்த்தர் மகிமை அடையணும். என்னுடைய அவயவங்கள் பாவம் செய்யல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருக்குரியது மகிமைப்படணும். ஆண்டவர் மகிமைப்பட ஊழியம் செய்யணும். அதை செய்ய முடியும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியில் அனலாக இருக்கிறவர்களுக்கு செய்ய முடியும். இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடிந்ததாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 18 வாசியுங்கள். சகரியா 8:18. சரி. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசம், 4ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம், யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். என்ன மாறி போகும்? நீ உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணும் போது மாதம் 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 10ஆம் மாதம் தொடர்ச்சியாக உபவாசம் என ஜெபிக்க கர்த்தர் என்ன செய்வாராம்? யூத வம்சத்தார் என்று சொன்னால் தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற, தேவனை போற்றுகிற யூதாவின் கரம் சத்துருவின் பிடரியின் மேல் இருக்கும் என்று சொன்ன அந்த சத்துருக்களை துரத்துகிற கரம், அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே உபவாசம் ஜெபிக்கிற போது கர்த்தர் என்ன செய்வாராம்? யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும். தேவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அது என்ன செய்வாராம்? அதை உனக்கு மகிழ்ச்சியாய் மாற்றுவார், சந்தோஷமாய் மாற்றுவார், அதை ஒரு பண்டிகையாய் மாற்றி விடுவார் ஆண்டவர். இந்த காலத்துல ஜெபித்து பாருங்க. இந்த காலத்துல திறப்ப நில்லுங்க. திறந்த பிறகு கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார், மகிழ்ச்சியை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கை பண்டிகையாய், உங்களுடைய ஆசரிப்பு கூடும், சபை பெரியோர் எழுப்புதலை காணும். அனலாயிரு, அசதியாயிரம், ஜாக்கிரதையாயிரு. இந்த காலம் உபவாசம் என்று ஜெபிக்கணும். இந்த காலம் திறப்புல நிக்கணும். இந்த காலம் ஜனத்துக்காய் பரிதபிக்கணும். இந்த காலம் தேசத்தின் மக்களுக்காக, சபை மக்களுக்காக, எழுப்புதலுக்காக எழுப்பணும். நீ அனலாயிரு, உன்னோடு கூடினவர்களையும் நீ எழுப்பணும். அப்ப எழுப்பும் போது ஆண்டவர் செய்வார். இந்த உபவாச நாட்கள் எல்லாம் பார்க்கிற கர்த்தர் அந்த யூதா
வம்சத்தாருக்கு அப்படி இருந்து ஆராதிக்கிற தேவ ஜனத்துக்கு என்ன செய்வாரா? மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பண்டிகைகளாக அந்த நாட்களை தேவன் திரும்பி தருவார். உனக்கு அந்த நாட்களை நீ பட்ட உன்னை தாழ்த்தி உன்னை சிறுமைப்படுத்தி சாப்பிடாமல் என் சமூகத்திலே ஜெபித்து உன்னையே வருத்திக் கொண்டு இந்த தேசத்துக்காக மக்களுக்காக ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறி திறப்பில் நின்று ஜெபித்ததினால் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி ஜனங்களை அனுப்புவேன். சபை ஒரு ஆராதனை மகிமை நாளாய் மாறும். தேவன் மகத்துவமான நாளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு உபவாசம் இருக்க முடியாது. பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நோய் சொல்லலாம், வேற காரணம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. முடிந்த அளவு இருங்க, ஒரு நேரமாவது இருங்க, சாக மாட்டோம். கர்த்தர் காப்பாற்றுவார். நீ வேலைக்கு போற 3 நேரம் சாப்பிட்டு எதுக்கு தெரியுமா? இல்லாட்டி வேலை செய்ய முடியாதுங்கிறதுக்காக. ஆனா தேசத்துல ஜனம் அழியுது, அதுக்காக ஒரு நேரம் உபவாசம் இருக்காட்டி ஜெபிக்காட்டி இந்த ஜனம் அழியுமேங்கிற அக்கறை இல்லை, பாரம் இல்லை. இந்த காலத்திலே திறப்பிலே நிற்கும்படிதான் கர்த்தருக்கு இந்த ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கிறது. இந்த நாட்களில் திறப்பிலே நிற்காமல் போனால் இந்த ஜனத்துக்கு ரட்சிப்பு வேற இடத்துக்கு வரும். யாரை வச்சாலும் ரட்சிப்பாரு, ஆனா நீ அழிஞ்சிடுவ. எஸ்தரை வளர்த்த எஸ்தரை சின்னதிலிருந்து அவன் தாய் தகப்ப இறந்த பிறகு அந்த எஸ்தரை தூக்கி வளர்த்த தகப்பன் மொர்தெகாய் சொல்றான், பாரு உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைச்சிருக்குது, நல்லா சாப்பிடுற வேலை கிடைச்சிருக்கு, எல்லாம் வீட்டுல எல்லாம் இருக்கு, நிறைவா இருக்கு, உனக்கு குறைவு இல்லை. இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாட்கள் மௌனமாயிருக்கல, இந்த ஜனம் அழிய போது, யூத ஜனம் அழிய போறாங்க, அவங்களுக்காக நீ திறப்புல நிக்கணும், ராஜா கிட்ட போய் பரிந்து பேசணும். இல்லாட்டி நீ இந்த ரட்சிப்புக்கு இந்த பிரச்சனைக்கு பிறகு ரட்சிப்பு எப்படியா கர்த்தர் கொண்டு வருவார், ஆனா நீ செத்துருவங்கிறார். தன் வளர்த்த மகளை போல வளர்த்த பிள்ளைக்கு சொல்றார், நீ செத்துருவங்கிறார். இந்த நாட்கள் உனக்கு கிடைச்ச மேன்மை அதுதான். அப்ப தான் வளர்த்த தூக்கி வளர்த்து ஆளாக்கி அழகுபடுத்தி ஒரு ராஜாத்தியாக கொண்டு வந்து நிறுத்தின அந்த மனுஷன் மொர்தெகாய் சொல்றான், நீ செத்துருவ இந்த நாள்ல ஜெபிக்காட்டி. ஊழியக்காரன் கண்டிக்கலாம் தானே, இவ்வளவு செய்கிற ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தி சுகப்படுத்தி பாதுகாத்து சாப்பிட்டு திருப்தி அடைந்து கிடக்கிற நீ இந்த காலத்துல இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காட்டி நீ அழிஞ்சிருவ. புரிஞ்சுக்கோ. ஒரு நேரமாவது ஜெபம் பண்ணு. உபவாசம் இருந்த ஜனத்துக்காக அனலாயிரம் ஆவியில அசதியா இருக்காது, உனக்காக வாழாத. அப்பதான் எஸ்தர் சொல்றா, சரி நான் ராஜா கிட்ட போறேன், 3 நாள் நான் உபவாசம் பண்றேன் தாதிமார்களோட, நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபிங்க அப்படி சொல்லி உபவாச ஜெபத்தை போடுறாங்க. 3 நாள் அவள் புசியாமலும் குடியாமலும் இருந்து ராஜா கிட்ட போறேன், எனக்கு நல்ல உத்தரவு கிடைக்கணும், எனக்கு கிருபை கிடைக்கணும், ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்கணும் சொல்லி அவர் 3 நாள் தன்னுடைய தாதிமாரோடு சேர்ந்து அந்த எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அதே போல ஊழியர்கள் தன்னுடைய உடன் ஊழியக்காரனோடு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், தன் வீட்டாரோட உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது எங்கள் ராஜாதி ராஜாவாகிய இயேசு மகாராஜாவின் கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க வரைக்கும் போராடணும். போராடி ஜெபித்த போது ராஜாவிடத்தில் போய் அனுமதி இல்லாமல், ராஜா வர சொல்லாமல் யாரும் போக முடியாது. அப்படி போய் நிற்கும் போது ராஜா தன்னுடைய பொற்கோலை நீட்டாவிட்டால் அங்கே மரண தண்டனை வரும். நான் செத்தாலும் சாகுறேன், இந்த ஜனத்துக்காக நிற்கிறேன் என்று சொல்லி எஸ்தர் போனாள். 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து விட்டு மரணமா வாழ்வா சாவா என்கிற இடத்துல நின்றாள். ஆனா ஜனத்துக்காக உயிர் போனால் பரவாயில்லை தன் அர்ப்பணிச்சு போன போது ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு பொற்கோல் நீட்டப்பட்டது. ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. நாம் இப்படி ஜெபிக்கும் போது எங்கள் ராஜாதி ராஜாவின் கண்களிலே இந்த தேச மக்களுக்காக தயவு கிடைக்கும். தேவன் இரக்கம் செய்வார், தப்பு வைக்க முடியும். முழு யூத ஜனங்களையும் எஸ்தருடைய அந்த பரிந்து பேசுதல் காப்பாற்ற காரணமாக இருந்தது. நம்முடைய உபவாச ஜெபங்கள் காரணமாய் மாறும். தேசம் முழுவதும் பரவி இருக்கிற ஜனங்களை காத்துக்கொள்ள ஒரு மொர்தெகாயின் ஆலோசனை, ஒரு எஸ்தரின் அர்ப்பணிப்பு, எஸ்தரின் தன்னோடு இருந்தவர்களை கூட்டி சேர்த்து கொண்டு ஜெபித்த அந்த காரியம் முழு தேசத்தில் யூதர்களை காப்பாற்றப்பட்டது தெரியுமா?
கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல, சபையில கூடி ஜெபிங்க. தனிப்பட்ட எல்லா விசுவாசிகள் சேர்ந்து ஜெபிங்க, வீட்டார் ஜெபிங்க. ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். உனக்கு அந்த தேசத்துல பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாக பண்டிகை நாளாய் மாறியது. அந்த யூதர்களை காப்பாற்றின அந்த நாள் ஒரு பண்டிகை நாளாய் மாறினதாம். தெரியுமா? எஸ்தர் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. அது ஒரு பண்டிகை கொண்டாடினாங்களாம். அது மாதிரி கர்த்தர் சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணி 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் 7ஆம் மாசம் 10ஆம் மாசம் தொடர்ந்து வருஷ கணக்க ஜெபிச்சுட்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்ற மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். மாற்றம் வரும், ஒரு எழுப்புதல் வரும். சபையில காமிங்க, நம்முடைய ஊழியத்துல பார்ப்போம். ஒரு எழுப்புதல் உங்க கிராமத்துல, பட்டணத்துல, தேசத்துல ஒரு பெரிய ஆத்தும அறுவடை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். என்ன நேசி? சத்தியம்னா யாரு? தேவன் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு தான் சத்தியம். அப்ப அந்த இயேசுவை சிநேகியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். இந்த காலத்தில் ஆண்டவரை நேசித்து தேடி வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசியுங்கள். என் ஆண்டவர் சத்தியம். வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் சமாதானத்தின் காரணம். என் தேவன் சமாதான பிரபு, என் தேவன் சமாதானத்தின் தேவன். அப்ப என் ஆண்டவரை நேசிங்க, சத்தியமானவரை சமாதானமானவரை சிநேகியுங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியான தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அந்த நேசரை தேடு, அவரை நேசித்து தேடு, உண்மையான அன்போடு தேடு, பாசத்தோடு தேடு, ஆவியில் அடவாய் தேடு, ஜாக்கிரதையாய் தேடு. எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார். நீ செய்யறத சரியா செஞ்சா தேவன் செய்யறத சரியாவே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்படி ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவன் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். உங்களுடைய நாட்கள் ஆசரிப்பு கூடும் ஒரு பண்டிகை நாளை போல விசேஷமாய் ஆசரிக்கப்படும். வாரமாசி நாள் ஜெபம் தொடங்கிறோம். ஆமென். திகதி அறிவிக்கப்படும். வாரமாசி நாள் ஜெபம் தொடங்கிறோம். தேசத்தில் அதை நாங்கள் கர்த்தர் உணர்த்தினார், அதுக்குரிய வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். வருகிற மாதம் செய்வோம். ஆமென். ஊழியர்கள் நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம், திறப்புல நிற்போம். கர்த்தர் தேசத்தை மாற்றும் வரைக்கும் விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசியுங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். அவர் தான் இயேசு. என் ஆண்டவரை நேசியுங்கள். அதான் பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே, சீமோனே, இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். நேசத்தை எதிர்பார்க்கிற தெய்வம், அன்பு கூறுதலை எதிர்பார்க்கிற தெய்வம். நீங்கள் என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரை நேசிக்கணும். அவரை நேசிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க, ஆண்டோட தூர போக மாட்டாங்க. அவர்களோடு அவர் இருப்பார். ஆமென். அப்ப நேசிக்கணும். அடுத்த வசனம் பாருங்க, 20. இன்னும் ஜனங்களும் அநேக குடிகளும் வருவார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அப்படி செஞ்சா இன்னும் ஜனங்களும் இருக்க, ஜனம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆண்டவர் இன்னும் அப்படின்னு தொடங்குறாரு. அப்ப இன்னும் சொன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்கள்ட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 500 பேர், 1000 பேர், 10 பேர், 100 பேர் இருக்காங்க. சரியா? இருக்காங்க. இன்னும் அப்படின்னா இதுக்கு பிறகு கூட்ட போறார் ஆண்டவர். இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. சபையில பெருக்கம் உண்டாக போகிறது. ஒரு ஆத்தும அறுவடையை தேவன் தரப்போறார். அப்படின்னா புதிய ஜனங்களை உனக்கு கொண்டு வர போறேங்கிறாரு. இந்த காலத்துல நீ உபவாசம் பண்ணி ஜெபிச்சா, கிளை சபையா இருக்கட்டும், தலைமை சபையா இருக்க, இளைஞருக்கு எந்த சபையா இருக்கட்டும், நீங்க அர்ப்பணிப்போட உங்க ஜன தேசத்துக்காக, இந்த ஜனங்களுக்காய், பிரதேசங்களுக்காய், ஊழியர்களுக்காக, தேசத்தின் மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபித்தால் கர்த்தர் சொல்றாரு, இருக்கிற ஜனங்க மட்டும் கிடையாது தம்பி, இன்னும் உனக்கு ஜனங்களையும் அநேக பட்டணங்களிலிருந்து குடிகள், பட்டணங்களின் குடிகளும்
வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜனம் தேடி வருவார்கள். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு எப்படி வருவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நாம் எப்படி இருக்கணும் சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்திலே போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும், தீவிரித்து வாருங்கள், தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. பல ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரை தேட போவோம் என்கிற அந்த வார்த்தையை பேச ஆரம்பிப்பார்கள். இலங்கையில் அநேக கிராமங்கள், பட்டணங்கள், தேசத்தில் மாவட்டங்கள், மாகாணங்களில் இருக்கிறவர்கள், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவர்கள் கூட நாங்கள் கர்த்தரை தேட போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு பட்டணத்தார் மறுபட்டணத்தாரோடு சேர்ந்து கடவுள் வாசம் பண்ணுகிற, மகிமை அடைகிற, இன்றைக்கு அர்ப்பணிக்கிற ஊழியர்கள் எங்கிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அநேகம் பேர் வர போறார்கள். கொண்டு வருவார். இதான் எழுப்புதல். தேடி வர்றாங்க, கொண்டு வர ஆண்டு ஆயத்தப்படுத்துறார். அதனால தான் சொல்றேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த செய்திகளை கேட்க பண்ணுங்க. மாலை ஒரு மணிக்கு முழங்கால் படிடுங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, சொந்த பந்தங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்கு சொல்லுங்க சுவிசேஷம். இந்த நாட்களில் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. அங்கே அநேகருக்கு மாலை ஜெபத்தை ஷேர் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர், இவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அநேகம் பேர், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நேற்று மாலை ஜெபத்தில் அநேக நண்பர்களுக்கு தெரிந்தவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய ஊழியம் தெரியுமா? அது அநேகரை எழுப்பிடும் தெரியுமா? ஆவியில சோர்ந்திருக்கிறவனை, பலவீனத்தோடு பின்வாங்கி போயிருக்கிறவங்களுக்கு அனுப்பி பார்க்க சொல்லுங்க. அந்த ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். அதனால் இந்த ஆராதனை ஒரு மாற்றம் நடந்தே தீரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உபவாசம் என்று ஜெபிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, இன்னும் அநேகரை தேவன் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வரனா, ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும், தீவிரிப்போம் வாருங்கள் அப்படின்னு சோர்ந்து போயிருக்க இழுத்துக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு விசுவாசி மத்தவனை கூப்பிட்டு வருவாங்க. வா, நாங்க கடவுளை தேட போவோம். விழுந்தவன் எழுப்பிடுவோம். நம்முடைய ஜெபங்கள் எழுப்போம். இதுவரைக்கும் சுவிசேஷ ஊழியம் செய்யாதவங்க, ஆத்துமா பாரம் இல்லாதவங்க, ஆத்துமாக்களை சபையில சேர்க்காத ஒவ்வொரு மக்களை கர்த்தர் எழுப்புவார். கிராமங்கள், பட்டணங்கள் தோறும் எழுப்பி ஆத்துமா அறுவடை செய்கிற ஊழியத்திலே நாங்களும் இணைய வேண்டும் சபையோடு என்று சொல்லி அநேகர் இணைந்து விசுவாசிகள் ஜனங்களை கொண்டு வருவார்கள். ஆமென். ஒவ்வொருத்தர் கூட்டு வருவாங்க, ஜனங்க கூட்டு வருவாங்க. ஒரு குடிகள் ஊழியக்காரனை பத்தி சொல்லல, ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்திலே போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகள் கர்த்தரை தேடவும், தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஜனமே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் நடக்கணும் இலங்கையில். ஏன்னா இலங்கையில ஊழியம் வந்துட்டு இப்ப ஊழியக்காரங்களோட விசுவாசிகள் தீவிரமா செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் எழுப்புதல் வரும். ஊழியக்காரன் மட்டும்தான் ஆத்தும அறுவடை செய்யறது கிடையாது. நீங்க ஆத்தும அறுவடை செய்யத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க சீசர்கள் ஆக்கப்பட்டு இருக்கீங்க. நீங்க ஜனத்துக்கு மத்தியில வாழ்ந்து ஆத்தும அறுவடை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு உங்க மாதிரி வல்லம் இல்லையே, அபிஷேகம் இல்லையே, எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, இப்படியெல்லாம் பேச விளங்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பேசாட்டியும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆவியில் அனலாயிருங்க. ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? நீ பரிசுத்தமாயிரு, நீ நீதியாயிரு, உண்மையாயிரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு அவர் சரீரத்தை உங்க சரீரத்தை பரிசுத்தமாக்க சொல்றாரு. சரியா? அது எப்படி சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, நீங்க வாசிங்க 14வது வசனத்திலிருந்து. உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள். 8வது அதிகாரம் சகரியா 14வது வசனத்தில். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டினது போது, கோபம்
எனக்கு கோபம் ஊட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல பின்னாட்களில் எருசலேமுக்கும் இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். ஆண்டவர் சொல்றார், திரும்ப நினைச்சிருக்கிறார். நான் பிதாக்கள் கோபம் அடிச்சேன் நான், ஆனா உங்களுக்கு அப்படி செய்ய நினைக்கல. இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். ஆமென். இப்ப சொல்ற அடுத்த வசனம் வாசி. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன தெரியுமா? வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், முதல்ல ஒவ்வொரு விசுவாசியும் உங்க ஊர்ல, உங்க பட்டணத்துல, வீட்டுக்குள்ள, அடுத்த வீட்டுல அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயத்தீருங்கள். சமாதானம் பண்றத பாருங்க, சத்தியத்துக்கு ஏற்ற விதமா நடந்து கொள்ளுங்க. உங்க வீட்டுக்குள்ள சத்தியம் இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும், உங்க வாழ்க்கையில இருக்கணும். உங்க வாழ்க்கை முழுவதிலையும் தேவனுடைய காரியங்கள் காணப்படணும். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மை செய்ய நினைத்த தேவன் முதலாவது ஒன்ன மாத்துன்னு சொல்றார். ஆமென். நம்ம எங்கேயா உட்கார்ந்து இருக்கோமா இந்த இடத்துல? தேவ ஜனமே, ஒன்ன மாத்து. ஜனத்தை கர்த்தர் எப்படி கொண்டு வர வைக்கிறார்னு பாரு. உன்னை வாழ்க்கையில வச்சு உன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாம கர்த்தரை தேடி போவோமா, நானும் வர்றேன் அப்படின்னு வருவாங்க. நீ தேவனுக்கு பிரியமா மாறு. நன்மை செய்ய நினைத்திருக்கிறேன், திரும்ப நன்மை செய்ய நினைத்திருக்கிறேன். அதான் வசனம் 15 வசனம் சொல்லுது, இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் காலத்துல உன் கிராமத்தில், உன் பட்டணத்துல, நீ வாழ்ற சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்கிறார், இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்து பயப்படாதிருங்கள். ஐயோ, நான் ஊழியம் செய்ய வேண்டிய காலத்துல செய்யாம போயிட்டேனே, ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபிக்காம போயிட்டேனே, சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம போயிட்டேனே. இப்ப வறந்துகிட்டு இருக்கிற நீங்க இப்ப நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்பத்தான் 16வது 17 வசனத்துல சொல்றாரு, நீ என்ன செய்யணும், நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்யணும்? அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்ற நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கும் காரியங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா இருந்தா நீ முதல் பரிசுத்தமாக உன் வாழ்க்கையை நீ மாத்து. அப்ப வாழ்க்கையை மாற்றும் போது என்ன நடக்குன்னு சொன்னா 22 வாசிங்க. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமில் சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வருவார்கள். அநேகர் வருவார். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும். அநேக ஜனங்கள் வரது மட்டும் கிடையாது, பலத்த ஜாதி வரும். பெருத்த ஜாதி, பல ஜாதி. இந்த தேசத்தில் இருக்காங்களே, பெரிய ஜாதி, சின்ன ஜாதி, பணக்கார, ஏழை, இந்த பலத்த ஜாதியெல்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய பதவி, பட்டங்கள், படிப்பு, ஞானம், அறிவு, திறமை, பெரிய பெரிய ஆளு, பலத்தவன் வருவான். அது சொல்றாரு, அநேக ஜனங்களும் பலத்த ஜாதியும் எருசலேமிலே. எருசலேம்னா தேவனுடைய ஆலயம் அன்னைக்கு இருந்தது, அங்கதான். இன்னைக்கு எங்க இருக்குது? இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற இடங்கள் மண்ணினால், என் நாமத்தினால் நீங்கள் எந்த இடத்தை பிரஸ்தாபப்படுத்தினாலும் நான் அங்கே வந்து வாசம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
இருக்கிறார். அப்ப அவரை பிரஸ்தாபப்படுத்துற இடம்ல எனக்கு ஆலயம், நாங்களே தேவாலயமா மாத்தி இருக்கிறார். அப்ப நாங்க தேவாலயமா இருக்கணும். அப்ப நாம தேவாலயமா இருக்கும் போது சேனைகளை கர்த்தரை தேடும். அந்த தேவாலயம் எங்க கடவுளை வெளிப்படுத்துறாங்களோ, ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, சத்தியம் பேசப்படுதோ, தேவனுடைய பிரசன்ன வெளிப்படுகிறதோ, எங்க ஆண்டவருக்கு மகிமை வருகிறதோ, அந்த எருசலேம் அந்த இடத்துக்கு சேனைகளை கர்த்தரை தேடவும் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். ஆமென். வருவாங்க. எப்படி வருவாங்க? அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய, அந்நாட்களில், கவனமா கேளுங்க, அந்நாட்களில் பலவிதமான பாஷைக்காரரும் புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, ஒரு ஆராதிக்கிற ஒரு யூதன், ஒரு விசுவாசி, ஒரு பரிசுத்தவான், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார். யார் யார் வருவானோ? அந்நாட்களில் பலவித பாஷைகளை பேசுகிறவர்களும் புறஜாதியாரில் 10 பேரும். நீங்க வாழ்ற கிராமத்துல உங்க சுத்தி இருக்கிற 10 குடும்பம் உங்க வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு, உங்க வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு என்ன சொல்லுவாங்க? தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அப்ப மேல உள்ள வசனத்தை நாங்க வாசிச்சோமே, 14 இருந்து வாசிச்சோமே, 14 15 வாசிச்சோமே, இதெல்லாம் காணப்படக்கூடாது. அப்பதான் கர்த்தர் எங்களுக்குள்ள வெளிப்படுவார். அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னோட கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவான். அப்பதான் உன்னை சுற்றி இருக்க 10 விதமான பாஷை பேசுற 10 குடும்பங்கள், பல விதமான மக்கள் எல்லாம் உன் வஸ்திரத்தின் தொங்கலை பிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து உங்களோட கடவுள் இருக்கிறார். இந்த லாக்டவுன் முடிஞ்சோம் நான் சர்ச்சுக்கு வரேன், உங்களோட என்ன சொல்லுவாங்க? உங்களோட சர்ச்சுக்கு வரோம், உங்களோட கடவுள் இருக்கிறத பார்க்கிறேன். நீங்க கடவுளை ஆராதிக்க இடத்துக்கு போறதுனால நாங்களும் உங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வருவோம். ஆமென். இப்பதான் நீங்க கடவுளை காட்டணும். உங்க பிரதேசத்துல, நீங்க வாழ்ற பட்டணத்துல, கிராமத்துல இப்ப சுவிசேஷ ஊழியக்காரன் வந்து சொல்ல முடியாது, வீட்டு கூட்டம் நடத்த முடியாது. தேவையான அளவு வீட்டு கூட்டம், தேவையான அளவு பிரசங்கம், தேவையான அளவு செய்தி கேட்டு உங்களுக்கு இப்ப நல்ல சத்தியம் தெரியும். ஆனா இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத மத்தவன் காண்றதுக்கு நீங்க இப்ப வாழணும். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். கேள்விப்படணும். நீங்க சொல்ல இல்ல, சொல்லாமலே கேள்விப்படணும். இந்த குடும்பத்தோட கடவுள் இருக்கிறார், இந்த வீட்டாரோட கடவுள் இருக்கிறார், இந்த ஜனங்க கடவுளுடைய ஜனம் அப்படின்னு மற்றவன் கேள்விப்படுற அளவுக்கு நீங்க வாழணும். நாங்க எப்படி கேள்விப்படுறது விரும்புறோம் தெரியுமா? கீர்த்தியனாகிய ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருந்ததாம். அந்த 3 மாதத்துக்குள்ள அவனை, அவன் வீட்டாரையும், அவனுக்கு உண்டான எல்லாற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். அதனால அந்த தேச தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் கேள்விப்பட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டார். நம்மளாம் எப்படி இருப்போம் தெரியுமா? நான் ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டும் கேள்விப்பட்டா போதும், கடவுள் என்னோட இருக்கிறத எவனும் கேள்விப்படக்கூடாது. நான் நல்லா சாப்பிட்றேன், எங்களுக்கு ஒரு குறைவில்லை, எங்க வீட்டுல சொத்து இருக்கு, நாங்க எங்கப்பா எல்லாம் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு இந்த ஆணவத்தினால, பெருமையினால என்னுடைய அந்தஸ்து புகழெல்லாம் கொண்டு காட்டுறோம். இதுல கடவுள் இல்லை, இதுல கடவுள் கிடையாது. தாழ்மை, அன்பு, இரக்கம், நீ நடந்து கொள்ற விதம், ஜெபிக்கிற ஆத்துமபார், அதுல தான் கடவுளை பார்க்கணும். அதைத்தான் ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்றாரு. நீ ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்றாரு இல்லையா? என்ன கர்த்தருக்கு ஊழியங்கிறது 12வது வசனம் 13வது வசனம் சொல்லுது. வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே நீங்க நம்புற இந்த ஆண்டவர் மேல சந்தோஷமாயிருங்க. சரியா? அடுத்தது உபத்திரவத்திலே என்ன பாடுகள் வந்தாலும் பொறுமையாயிருங்க. கடவுளை நம்பி பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு தீர்மானம் எடுக்காதீங்க. இந்த பொறுமை இல்லாதனால தான் டக்குன்னு அந்நிய தெய்வங்கிட்ட ஓடிடுறது, விக்கிர தோப்புகிட்ட போயிடுது. இந்த காலத்துல நடக்க நிறைய பேர் ஆண்டரை கூப்பிட்டு பார்த்தோம், பதில் இல்லை. அதனால அந்நிய தெய்வங்கள் செய்கிற போல நாங்க போறோம் அவங்களோட சேர்ந்து. நிறைய பேர் பொறுமை இழந்து ஓடிடுறாங்க, விசுவாசத்தை வழிவழிக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு அநேகர்கள் குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பொறுமையா இருக்க முடியல. உலகத்தான போல வாழ ஓடுறாங்க, உலகத்துக்கு ஓடி போறாங்க. விசுவாச வாழ்க்கையை காத்துக்க முடியல, வைராக்கியமா இருக்க முடியல. நீ அனலா இருந்தா மட்டும்தான் அதனை காத்துக்க முடியும்.
ஆனால் தான் அசதியா இருக்காத, ஜாக்கிரதையா இரு, ஆவியில் அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய். அந்த ஊழியத்தில் ஒன்று என்னன்னா நம்பிக்கையில் சந்தோஷமா இருப்பது. கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில நீ சந்தோஷமா இரு. முதல்ல உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உறுதியா பற்றி கொண்டிரு. இவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாயிரு. அந்த சந்தோஷம் உபத்திரவம் வந்து இல்லாமக்க கூடாது. உபத்திரவத்திலே நம்பிக்கையாரு. அந்த சந்தோஷம், தெய்வீக சந்தோஷத்தை இழந்துடாதீங்க, அந்த நம்பிக்கை இழந்துடாதீங்க, அந்த விசுவாசத்தை இழந்துடாதீங்க, தேவனோடு இருக்கிற அந்த உறவை இழந்துடாதீங்க, அவரை ஆராதிக்கிற இழந்துடாதீங்க, அவரை துதிக்கிற அந்த சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. இல்லாமை முடியாமல் வந்தாலும் பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஜெபத்துல உறுதியா நிக்கணும். எனக்கு அன்னைக்குடைய ஜெபத்துல தான் உறுதி இல்லை. எடுக்கிறாங்க, நான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க, உறுதி இல்லை. 24 மணித்தவன் பேர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். இவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்களோ தெரியல, எத்தனை பேர் தொடர்ச்சியா நிக்கிறாங்களோ தெரியல, எத்தனை பேர் உறுதியா நிக்கிறாங்களோ தெரியல. ஆனா ஒரு உறுதி இருக்க வேண்டும் ஜெபத்துல. 2 வருஷத்துக்கு மேல நாங்க இப்படி ஜெபத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்ப முழங்கால் ஜெபம் தொடங்கி 2வது மாசம் போயிட்டு இருக்கு. கர்த்தர் எங்களை குட்டுக்கும் வரைக்கும் செய்வோம். அடுத்த 20 ஜெபம் தொடங்குறதுக்கு இருக்கிறது, செய்வோம். தேவன் எங்களுக்கு கொடுக்கிற பலன் அவ்வளவுதான். எங்க திறமையினால் அல்ல, அவருடைய அன்பு தேசத்துக்காக ஜெபிக்க சொல்றார், தூண்டுறார் இல்லையா? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரி ஆக்குவான். நீ கொஞ்சம் கொடுக்குறன்னு உண்மையாது, அதை வச்சு இன்னொரு தாளத்தை சம்பாதிக்கலாம். அதை கொடுத்துட்டாலும் அதை வச்சு இன்னொன்று சம்பாதி. ஆண்டு சொல்ற ஊழியத்தை படிப்படியாக கூட்டிக்கிட்டே போங்க. ஒரு படியில் ஏறினா அடுத்த படி கர்த்தரை ஏற்றுவார். அடுத்த ஜெபத்தை சொல்ல அதை செய்யுங்க, அடுத்த ஜெபத்தை சொல்ல அதை செய்யுங்க. என்னென்ன சொல்ற செஞ்சுக்கிட்டே போங்க, அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆசீர்வாதம் படிப்படியாக வாழ்க்கையில் வரும். படிப்படியாக கர்த்தர் உயர்த்துவான். ஜெபத்துல உறுதியாயிருங்க. ஒரு ஜெப வாழ்க்கை உறுதியா இருக்கணும். இத்தனை அவர் ஜெபிப்பேன், இந்த நேரத்தில் ஜெபிப்பேன், அந்த நேரத்தில் ஜெபிங்க. 6 மணி 6 மணிக்கு நிற்பேன், சரியான இல்லைங்க. உறுதியான ஒரு வாழ்க்கை. அப்பதான் கடவுள் உங்களோட இருக்கிறதுக்கு அடையாளம். அடுத்து என்ன செய்யணுமா? பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய மனிதர்கள். நீங்க ஆவியில் அனலா இருந்தாதான் பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க முடியும், அவங்க விசாரிக்க முடியும், தேடி பார்க்க முடியும். நீங்க ஜெபிக்காட்டி ஆவியில் அனலா இருக்காட்டி ஊழியக்காரனை கண்டுக்கவே மாட்டீங்க, தேடக்கூட மாட்டீங்க, பேசக்கூட மாட்டீங்க. ஐயோ அவரோட பேசினா பயமா இருக்கு, இல்ல அவரோட பேச வேலை இல்லை, இல்ல அவர் பேசினாதான் உதவி செய்யணும், அதனால எல்லாம் ஒழிஞ்சு போறது. உதவி செய்யறதுக்காக அப்படிலாம் நினைக்க கூடாது. நீங்க பரிசுத்தவான தேடி பார்க்கிற ஊழியம் உங்களுக்கு இருக்கிறது. அது ஒரு ஊழியம் தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு, ஆவியில் அனலா இருக்கிற மனுஷனுக்கு தான் செய்ய முடியும். தேவனோட சந்தோஷமா இருக்கிறவனுக்கு தான் செய்ய முடியும். உபத்திரத்தில் கர்த்தருக்காக பொறுமையா சகித்துக் கொண்டு போகிறவனுக்கு தான் செய்ய முடியும். ஜெபத்துல உறுதியா இருக்கிற மனுஷன் தான் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு இக்கட்டில் உதவி செய்யவும் அவர்கள் முடியும். புரியுதா? பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை, உங்க அயல் வீட்டுக்காரங்களை பாருங்க, சுத்தி இருக்க ஜனங்களை பாருங்க. யாராவது கஷ்டப்படுறாங்களா? உங்க சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்களா? யாராவது நெருக்கத்தோடு இருக்காங்களா? கேள்விப்படுறீங்களா? அவங்க யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, எனக்கு கஷ்டம், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் உங்களுக்கு ஆண்டவர் கேள்விப்பட செய்வார். இவன் கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட செய்வார். நீங்க கேள்விப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அந்த குறைவை உங்க காதுல கேட்க கர்த்தர் வாய்ப்பாடுபடுத்தி இருக்கிறார். நாங்கள் சகரியால பார்த்தோம், நாங்கள் உங்களோட தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால நாங்கள் உங்களோட சேர்ந்து வர்றோங்கிறாங்க இல்லையா? அப்ப கர்த்தர் எங்களோட இருக்கிற கேள்விப்பட்டவனே சர்ச்சுக்கு வர்றானா? நம்ம கேள்விப்படுற ஒருத்தர் கஷ்டப்படுறானே, கேள்விப்பட்ட பிறகு எனக்கு தகுதிக்கு ஏற்ற விதை நான் உதவி செய்யணும். புரிஞ்சுக்கிறேங்க? நீங்க கேள்விப்படுறீங்களா? அவங்க சுத்தில யாரோ கஷ்டப்படுறாங்க, நேரத்துக்கு ஆகாரம் இல்லைன்னு. நீங்க 3 நேரம் சாப்பாடு வச்சிருக்கீங்களா? தயவு செய்து ஒரு நேரம் சாப்பாடு அவனுக்கு கொடுங்க. நீ 2 நேரம் சாப்பிடு, சாக மாட்டேன். அவன் 1 நேரம் சாப்பிட்டா பிழைச்சிருப்பான். 1 நேரம் சாப்பாடு அவனுக்கு கொடு, வாழ்ந்திருப்பான் தானே. அவன் நினைக்கலாமே. கேள்விப்பட்டீங்கன்னா உதவி செய்யுங்க. யாருக்காவது ஆண்டவர் கேள்விப்பட வைக்கிறது காரணம் நீங்க உதவி செய்யுங்க நம்பிதான். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்க உள்ளத்துல உணர்த்தப்படுது அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு செஞ்சிருங்க. பரிசுத்தவான்கள் விசாரிங்க. கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து ஊழியம் செய்யுங்க. வஞ்சிக்கிற ஆவிகளை கடன் கொடுக்காங்க. நல்ல மனப்பான்மையோட செய்யுங்க. நல்ல
நல்ல மனப்பான்மையோடு செய்யுங்க. கடவுளுடைய சத்தத்தை கேளுங்க. அப்படி சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு தான் செய்ய முடியும். அவங்க உள்ளத்துல தான் உணர்த்தி ஒரு பாரத்தை போட்டு அதை செய்ய சொல்லுவார். அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாருக்கும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் அந்த ஊழியம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. யாருக்கு உணர்த்துறாரோ, யார் ஆவியில் அனலா இருந்து ஜெபத்துல உறுதியா இருக்கிறாங்களோ, ஆண்டவருக்கான ஏதாவது செய்யணும் அப்படின்னு துடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கேள்விப்பட வைப்பாங்க. இந்தா இதை நீ செய். ஆமென், ஆமென். அப்படி செய்யுங்க. அது ஒரு ஊழியம். நீங்க எனக்கு அந்த ஊழியத்தை செஞ்சீங்கன்னா, நாளைக்கு கர்த்தர் உன்னோட இருக்கிறவனை கண்டு நீ ஆலயத்துக்கு வரும்போது தேவன் உங்களோடு இருக்கிறதை நான் பார்த்தேன். என் பசி ஆற்றினார் உங்களை வைத்து கடவுள். நீங்க நம்புற கடவுள் நல்லவர். அப்படி சொல்லி அவன் கர்த்தரை தேடி வருவான். நீங்க சாட்சியா வாழணும். அநேகருக்கு மத்தியில் இந்த நாட்கள் நல்ல ஜெபத்துல, பரிசுத்தத்துல, நீதியில, பக்தியில நீங்க உண்மையா வாழணும். அப்படி வாழ்ந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால 23 வசனம் சகரியா புஸ்தகம் 8வது 23 வாசித்து விட்டு நாங்கள் ஜெபிக்க போவோம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர்னா 10 பேர் இல்ல, 10 குடும்பம் இருக்கலாம். யார் யாரோ பலவிதமான பாஷை பேசுற மக்கள் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை, யூதனுடைய ஆராதிக்கிற மனுஷன், அவனுக்கு என்ன இருக்கும்? எல்லாத்தையும் வஸ்திரம் இருக்கு, எல்லா வஸ்திரத்தையும் பிடிக்காது. இது ரட்சிப்பின் வஸ்திரம், மற்றவனை மீட்டுக் கொள்கிற ரட்சிப்பின் வஸ்திரம். தேவனுக்கு போட்டிருக்கிறார் இல்லையா? ஆராதிக்கிற மனிதர்களுக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதான் வெண் வஸ்திரம். தெரியுமா இந்த வெண் வஸ்திரம் என்னன்னு? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே இந்த வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு தான் வரணும் ஜனங்கள். நம்ம போட்டிருக்கிற இந்த கல்ஷனை ஷர்ட்டையும் பிடிச்சிட்டு வரக்கூடாது. 19வது அதிகாரம் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆவி இந்த வசனத்தை ஞாபகத்தில் கொண்டு வர்றதுனால அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். 19வது அதிகாரம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வாசிங்கள் 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த பரிசுத்தவான்களாய் நீங்க இருந்தீங்கன்னா உங்க நீதிகளை, உங்க பரிசுத்தத்தை, உங்களுடைய அன்பை, நீங்க சத்தியத்தை சிநேகிக்கிற தான் சகரியா புஸ்தகத்துல வாசிச்சோம். நீங்கள் சத்தியத்தை சிநேகிக்கிறவர்கள். அதான் அந்த வசனத்துல 19 கடைசியில் சொல்லுகிறார், ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். அப்ப அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீங்க வாழ்ற வாழ்க்கை, மற்றவங்க வாழ்க்கை பார்த்து இயேசு விசுவாசிக்கணும். அந்த நீதியை பார்த்து அந்த யூதனுடைய வஸ்திரத்தை, அப்படிப்பட்ட வாழ்கிற மனுஷனுடைய அந்த வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு தான் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறது அன்னைக்கு காண்றாங்களா? காணணும். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த எழுப்புதலுக்கு தான் இந்த காலத்தில் ரெடியாகணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, எங்களுக்கு பெரிய ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் தான் சொன்னேன், தேசத்தை ஏற்றுமதி இறக்குமதி அடைக்கப்பட்டு விட்டது, வியாபாரங்கள் அடைக்கப்பட்டு விட்டது, நிறுவனங்கள் அடைக்கப்பட்டு விட்டது, தேசம் அடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு தடையில்லை, அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு தடையில்லை, அவருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா புது ஜனம் வந்து சுகமாயிட்டு போவாங்க. எனக்கு வந்து அந்த பையன் நோய் சுகமாகுமா? பல மாசம் சாப்பிட முடியல, வயிற்று வலி, பயந்து போயிட்டு இருக்கிறான், சாப்பிடவே பயப்படுறான். வந்து ஒரே நாள் தான் ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவனுடைய சரீரத்திலிருந்து எல்லாவற்றையும்
அன்னைக்கு வீட்டுக்கு போன ஒரு லூஸ் மோஷன் வந்து எல்லாம் சேர்ந்து வயிற்று வலி என்ன காரணம் எல்லாம் போயிட்டு அவன் அன்றைக்கு வாரம் சுகமா இருக்கிறேன் சாப்பிட்டேங்கிறான். எத்தனை அற்புதம்! இன்னைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இன்னைக்கு இயேசு தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க ஆண்டு செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். இதை விட பலத்த காரியத்தை வரும் நாட்களில் தேசத்திலே பார்ப்போம். அந்த நம்பிக்கையோடு இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். நீதியின் வஸ்திரங்களை நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் செயல்படுத்துவோம். ஆண்டு பெரிய காரியம் செய்வார். நாங்கள் எல்லாரும் தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இந்த செய்தியை நான் அநேகருக்கு அனுப்புங்க. இது யூடியூப்ல நாங்கள் போடுவோம், நீங்க பார்க்கலாம். இந்த செய்தியை மாத்திரம் எடுத்து நாங்கள் யூடியூப்ல போடுவோம். அநேகருக்கு அனுப்புங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையை மாற்றுங்க. தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக கொடுத்து பாருங்க. அன்பின் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கனத்துக்குரியவர்கள். தேவன்களை கனப்படுத்தி இருக்கிறார். இவ்வளோ கோடிக்கணக்கான இலங்கை தேசத்தின் மக்களுக்கு மத்தியில் உங்களை இப்போ அழைச்சிருக்கிறார்னா இந்த நாட்களை நீங்கள் ஊழியம் செய்யணுங்கிறதுக்காகத்தான். உங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், உங்களுக்காக சேர்த்த நாட்கள் போதும், உங்களுக்காக கோட்டை கட்டின நாட்கள் போதும், உங்கள் பேரை நீங்களே வைத்துக்கிட்டு போன நாட்கள் போதும். உங்கள் பெருமைகள் ஆடம்பரம் தூக்கி குப்பையில் போட்டு இயேசு மகாராஜா மகிமை அடையணும். அன்று எல்லாவற்றுக்கும் மேலே உயரணும். அப்பாவை பார்க்கணும், எனக்குள்ள பார்க்கணும், எனக்குள்ள பார்க்கணும். ஒரு மாமிசமான மனுஷனை பார்த்தா, எங்களை பார்த்தா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ உங்கள் அப்பா மாதிரி தான் நடக்கிறம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா மாதிரியே தான் பேசுகிற. ஒரு சில நேரம் அந்த சத்தம் உங்கள் அப்பாவோட சத்தம் குரல் மாதிரியே வருது. உன் சாயல் சரியா உங்கள் அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லி உலகத்திலே மாமிச ஆசை இச்சையிலே என்னை பெற்றெடுத்த தகப்பனுடைய அந்த சாயல், அந்த தோற்றத்தை அநேகர் காண்கிறார்கள். ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிற நாங்கள் ஆவியிலே அந்த பரமபிதாவின் தோற்றம், அந்த சத்தம், அந்த கிரிகை நம்மளை பார்த்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டாமா? இயேசு செய்ததை போல, இயேசு நடந்ததை போல, இயேசுவை போல அவருடைய சத்தத்தை உங்களுக்குள் கேட்கிறேன் சொல்ல வேணாமா? மாறணும். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. ஆண்டவரை போல மாறுவோம். அவர் அதான் சொல்றார், என்னை போல வாங்க, என்னை பின்பற்றி வாங்க. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்திலே சொல்ல எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கடைசி ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் சொல்லுவோம். வாழ்வது நான் அல்ல, என் இயேசுவை வாழ்கிறேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஊழியம் செய்ய அபிஷேகிங்கப்பா, என் குடும்பத்தை அபிஷேகிங்கப்பா, என் வாழ்க்கையை அபிஷேகிங்க ஆண்டவரே. அணையில் இல்லாமல் இருக்கிற இடங்கள், ஜெபத்திலே உறுதி இல்லாத இடத்தை சுவாமி கண்ணோக்கி பார்த்து எனக்கு தயவு பண்ணுங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாதபடி ஆண்டவரே, எனக்கு சோர்வு ஆண்டவரே, எனக்கு மாமிச போராட்டம் ஆண்டவரே, இச்சையின் போராட்டங்கள் ஆண்டவரே, பலவீனங்கள் ஆண்டவரே, தகப்பனே, பல நெருக்கங்கள், பொருளாதாரங்கள், எல்லா பல நெருக்கத்தோடு இருக்கிறோமே. இந்த அசதி என்னை விட்டு நீங்கட்டும். நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சேர்ந்து சொல்லுவோமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான். இதுவரைக்கும் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்காத என் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆட்கொள்ளும், என் அடிமையாக தருகிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீரங்கள், என் குடும்பம், என்னுடைய ஊழியங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க நடத்துங்க. என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். ஒப்புக் கொடுப்பீங்களா? என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம்
நீ என் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக்கொடு. இதுக்குதான் நீ அடிமையா இருந்தையா? இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, என்னை காப்பாற்றாது. பெருமையான பேச்சு, செல்வத்தினால் வந்த பெருமை, என்னுடைய பணப்பெருமை, பதவி பெருமை, படிப்பின் பெருமை, உதவி தள்ள இயேசுவுக்காக. செல்வமெல்லாம் இனி வெறுமை. இயேசுக்கு என்ன வெறுமை? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல. இனிமேல் இயேசுவை தான் காணணும். இந்த பட்டணம், இந்த கிராமம், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்னிலே போய் காணும்படி அபிஷேகம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவனே, அவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை தேவன் திரும்ப அவர் சன்னிதானத்தில் வைத்து உன்னை திரும்ப கட்ட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வீட்டிலே இருந்து, ஆண்டவரே, அப்படித்தான் ஆரம்பத்தில் வாழ்ந்த ஆண்டவரே, ஆனா இடையில வந்த அசலி என்னை எங்கேயோ கொண்டு போய் வைத்து விட்டதை உணராமல் ஏதோ கடமைக்கு ஒரு ஜெபம் பண்ணினேன், ஏதோ ஒரு ஊழியம் சொல்லி ஏதோ ஒன்று பண்ணினேன் ஆண்டவரே. ஆனால் இந்த தன்மையோடு நான் செய்யாம போயிட்டேன் ஆண்டவரே. என்னிலே உண்மை கண்டு கேள்விப்பட்டு என்னோடு அநேக ரட்சிப்பை காண வரவில்லை ஆண்டவரே. நீ அழைத்த ஊழியத்தை செய்யாமல் போனேன் ஆண்டவரே. அப்படி மன வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை, என்னால நிறைய பேர் இடம்னு நான் பார்த்திருக்கேன்னு சொல்றேன். நீ இன்னைக்கு கர்த்தரை ஒப்புக்கொடு. திரும்ப ஆண்டவர் மாற்றுவார். கழுகுகளை போல கர்த்தருக்கு திரும்ப வாழ வயதை கொடுப்பார். திரும்ப எழும்ப பண்ணுவார். திரும்ப அநேகர் ஆர்வடை செய்ய பண்ணுவார். நீ சோர்ந்து போகாதே. இந்த நாட்களில் உபவாசம் ஜெபிக்கொண்டு ஒப்புக்கொடு. ஆண்டவர் திரும்ப பழைய ஆதியில கொண்டிருந்த அன்பிலை கட்டி எழுப்ப செய்வார். ஆண்டவர் திரும்ப எழுப்புவான். திரும்ப உன்னை நடக்க பண்ணுவான். திரும்ப ஓட பண்ணுவான். திரும்ப கர்த்தருக்காக செயல்பட பண்ணுவான். உன் குடும்பம் கர்த்தருக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தை தேவன் இன்றைக்கு வீழ்ந்தட்டவே என்று சொல்லி மன வருத்தத்தோடு இருக்கிறாயா? கர்த்தர் திரும்ப உன்னை எழுப்புவார் மகனே, எழுப்புவார். ஒரு சகோதரி வேதனையோடு பார்த்துட்டு இருக்கீங்க. என் அபிஷேகத்தால் இழந்து போயிட்டான். நீங்க கொடுத்த பிரசனத்தை இழந்து போன ஆண்டவரே, அந்த உணர்வு இல்லாம இருக்கிற ஆண்டவரே, ஒரு அசதியை ஆட்கொண்டு இருக்கிறது சொல்லி கண்ணீரோடு இந்த செய்தியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவரே. நம்ம மகளை தொட்டு திரும்ப எழுப்புங்க ஆண்டவரே. எழுப்புங்க ஆண்டவரே. திரும்ப எழுப்பணும் ஆண்டவரே. திரும்ப எழுப்பணும். இது எழுப்ப வேண்டிய காலம். இது எழுப்ப செயல்பட காலம்.
எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, திரும்ப எழுப்புங்க. ஆவியில் அனல் கொள்ள பண்ணுங்க. அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. இதுதான் எழுப்புற காலம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் முடியும் போது என்னோட 10 பேர் சர்ச்சுக்கு வரணும், உங்க சன்னிதானத்துக்கு வரணும், உங்களை தேடி வரணும். என் சொந்த உறவுகளுக்கு மத்தியிலே நான் கர்த்தருடைய பிள்ளை அறியப்படணும். அயலார்களுக்கு மத்தியிலே நீர் என்னோடு இருக்கிறது அறியணும் ஆண்டவரே. ஜனங்கள் உங்களை காண்பிக்கிற ஒரு பாத்திரமா மாத்திருங்கப்பா. ரொம்ப கொடுத்து ஜெபம் பண்ணு மகளே. எனக்கு இருக்க எல்லா பலவீனங்கள் அறிக்கை பண்ணு. உண்மையாயிருங்க, உண்மையாயிருங்க. இந்த செய்தியை திரும்ப கேளு. உன்னோட தேவன் திரும்ப பேசுவார். கேட்டு பார், ஆண்டவனோடு பேசுவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் இவ்வளவா எங்களை நேசித்து எங்களை பலப்படுத்துகிற அன்புக்கு ஈடாய் எண்ணத்தை தர முடியும் ஆண்டவரே. எங்களை தருகிறோம். உங்க இஷ்டம் போல பாவியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆவியிலே சோர்ந்து போய் யாராவது பலவீனமா இருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே திரும்ப ஆண்டவரே அவர்கள் அபிஷேகம் திரும்ப கட்டுவீராக, திரும்ப உயிர்ப்பிப்பீராக, திரும்ப ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. எல்லா அசதிகள், சோர்வுகள், மாமிசத்தின் கட்டுகள், பாவத்தின் இச்சைகள், தகப்பனை பொய், ஏமாற்றுகள், வஞ்சிக்கிற ஆவிகள் தகப்பனை தந்திரமாய் நுழைந்து இந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டிய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா இடங்களையும் மறைவிடங்களையும் இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கிற ஆண்டவரே. எல்லா பொல்லாத பலவீனங்கள் மறைவதாக. ஆசை, இச்சைகள், பாவத்தின் கட்டுகள், சுகபோகமான வாழ்க்கை, மாமிச எண்ணங்கள், பெருமைகள், ஆடம்பரங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். தாழ்மை நாவினால் நிரப்புவீராக, ஆவின் கனிகள் நான் நிரப்புவீராக என்று சொன்னதை போல ஒரு விஷயம் மாத்திரம் பார்ப்போம். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். திரும்ப திரும்ப வாய்ப்பு தேடாது. காலம் முடிகிறது. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு விஷயம். சிம்சோன் கெஞ்சினான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவர் அந்த ஒரு விஷயம் இரக்கம் செய்தார். அந்த ஒரு விஷயம் யூதர்கள் அழிக்கிற அழைப்புக்கு அழைத்திருந்தார். அந்த யூதர்கள் அந்த பெலிஸ்தரை அழிக்கிற அழைப்பு தான் அவனுக்கு இருந்தது. அந்த ஒரு விஷயம் கிருபை செய்த போது அந்த ஒரு விஷயம் அந்த பெலிஸ்தரின் எல்லா தலைமைத்துவத்தையும் அவன் அழித்தது மட்டுமல்ல, அவருடைய ஆதிக்க சென்ற கட்டிடங்களை நிர்மூலமாக்கினான். ஒரு விஷயம் உன்னை அழைத்த அழைப்பில் நின்று வைராக்கியமாக உள்ளே செய். தேவன் அசைப்பார். உன்னை வைத்து யாரை அழிக்க நினைத்தாரோ, எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்வார். ஒரு விஷயம். இன்னொரு வாய்ப்பில்லை மகனே. அன்றற்காக வைராக்கியமாயிரு. அப்பா உன்னை நேசிக்கிறார். பரிசுத்தமாயிரு. தப்பு பண்ணாத. பாவத்துக்கு பின்னுக்கு போகாத. பெருமைகள் ஆடவரது பின்னதாக போகாத. இந்த சரீரத்தை ஒடுக்கி ஆளுகை செய்ய அப்பா கிட்ட ஒப்புக்கொடு. உபவாசம் பண்ணி செபிச்சு கேளு. அப்பா உன்னை வல்லமையா மாத்துவாரு. அபிஷேகத்தை நிரப்புவாரு. நீ நடக்கும் போது நிழல் பட்டு சுகமாகிற ஊழியர்கள் இருக்கிறது. பவுலுடைய உருமாலை கச்சையில கொண்டு போய் போட்ட போது பிசாசுகள் ஓடினது. நாட்கள் வரும். தேவன் பலமான காரியம் செய்வார். நீ பார்க்கும் போது தொடும் போது அற்புதங்களை கர்த்தர் செய்வார். மாற்றம் நடக்கும் மகனே. தாழ்த்துவா. என்ன அழகுபடுத்துறதை விட, என் சரீரத்தை பலப்படுத்துறதை விட, என் சரீரத்தை புஷ்டியாக்குறதை விட, என் சரீரத்தை தன்மை காட்டுறதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவோம். ஆவியானவரை அழகுபடுத்துவோம். எனக்குள்ள தேவனை பிரியப்படுத்துவோம். அவருடைய அழகை வெளியே கொண்டு வருவோம். அவருடைய பலத்தை வெளியே கொண்டு வருவோம். அவருடைய அன்பை வெளியே கொண்டு வருவோம். அவருடைய தோட்டத்தை வெளியே கொண்டு வருவோம். எங்களுக்குள் இயேசுவை பார்க்கட்டும். என்னை அல்ல, என் இரட்சகரை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். உங்களுக்கு மகிமையும் கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் உங்களை இந்த உலகம் எங்களுக்குள் பார்க்கும்படி அபிஷேகிங்கப்பா. அதுக்காக மட்டும் ஆசீர்வதிங்க, அதுக்காக மட்டும் அபிஷேகிங்க. உங்களை பார்க்கணும் எங்களுக்குலப்பா. வேற ஒண்ணுமே வேணாண்டவரே, வேற ஒண்ணுமே ஆசை இல்லப்பா. இந்த தேசத்துல இயேசு தான் தெய்வங்கிறத உலகம் அறிஞ்சா போதும். எங்களுக்குரியதெல்லாம் நீங்க பரலோகத்துல வச்சிருக்கீங்கப்பா. பூமியில எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. அங்க வந்து நாங்க அனுபவிக்க எங்களை வச்சிருக்கிறீங்க. இங்க இருக்கிறது என்னன்னா உங்களை அனுபவிச்சு உங்களை இந்த உலகத்துக்கு காமிக்கணும். இதுக்காக எல்லாரும் அபிஷேகிக்கும்படியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு செய்தி கேட்ட அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விட்டுவிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை 6 மணிக்கு முழங்கால் யுத்தம். எல்லாருக்கும் சொல்லுங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க, நிறைய பேரை பார்க்க வைங்க, கலந்து கொள்ள பண்ணுங்க. நம்ம சேர்ந்து ஆராதனை செய்து நல்லா ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நம்பிக்கையோட கலந்து கொள்ளுங்க. என்ன கர்த்தன் அபிஷேகம் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்போட வாங்க. கட்டாயம் விடுதலையாக்கி எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே